பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிள்ளைகள் எப்போது பருவமடைகிறார்கள்? எந்த விஷயங்களால் குளிப்பு கடமையாகுமோ அவற்றில் ஏதாவது ஒன்று ஏற்பட்டு விடுவதால் பிள்ளைகள் பருவமடைந்து விடுகிறார்கள். இதுதான் ஆண் பெண் 2 பேருக்குமே. இஸ்லாமிய சரியத்தின் சட்டப்படி சிறுவன் சிறுமி இருவரும் சுமார் 15 வயதில் பருவமடைகிறார்கள். சட்டம் அதுதான் சொல்லுது. பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் 15 வயது ஆகும்போது பருவமடைஞ்சிட்டாங்க அப்படின்னு. பெண் பிள்ளை பருவமடைந்த பிறகு ஷரியத்தின் அனைத்து சட்டங்களுக்கும் கட்டுப்பட்டவளாக ஆகிவிடுகிறாள். மேலும் அவள் எந்த ஒரு கடமையையும் விட்டுவிட அனுமதிக்கப்பட மாட்டாள். இந்த விஷயங்களை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். தொழுகையின் முஸ்தஹபுகள். தொழுகையின் ஃபர்து, வாஜிப், சுன்னத் ஆகியவை இல்லாமல் இன்னும் சில முஸ்தஹபுகள் உள்ளன. அவற்றை செய்வதாலும் நன்மைகள் கிடைக்கின்றன. தக்பீர் தஹ்ரீமாவின் போது கைகளை சட்டை கை மற்றும் சாலிலிருந்து வெளியே எடுத்தல். அதாவது நம்ம தக்பீர் கட்டுவோம் பார்த்தீங்களா, நியத்து வச்சுட்டு இப்போ ஃபஜருடைய சுன்னத் 2 ரக்காத் அப்படி நியத்து வச்சுட்டு கைகளை உயர்த்து அல்லாஹு அக்பர்னு சொல்கிறோம்ல, அதற்கு பெயர் தான் தக்பீர் தஹ்ரீமா. அப்போது சட்டை கையை மற்றும் சாலிலிருந்து வெளியே எடுத்துக்கணும். அந்த உள்ளங்கை கிபிலாவை முன்னோக்கி தெரியணும். அதுக்காக அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ருக்கு சஜிதாவில் 3 தடவைக்கு அதிகமாக தஸ்பீ ஓதுதல். நம்ம ருக்குவில் சுபஹான ரப்பியல் அலீம் அப்படின்னு 3 தடவை ஓதுவோம். சஜிதாவில் சுபஹான ரப்பியல் அலா அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை ஓதுவோம். இதை அதிகப்படுத்திக்கிறது 10 தடவையாகவோ அல்லது 25 தடவையாகவோ அந்த மாதிரி என்ன செய்யலாம், அதிகப்படுத்தி சொல்லிக்கலாம். நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இயன்ற வரை இருமலை தடுத்து கொள்ளுதல். நமக்கு தும்மல் இருமல் அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன செய்யணும், ரொம்ப இப்போ நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம தடுக்க முயற்சி செய்யணும். கொட்டாவி வந்தால் அதை அடக்கி கொள்வது. அப்படி அடக்க இயலவில்லையானால் வாயின் மீது கை வைத்தல். நம்ம தொழுதுட்டு இருக்கும்போது ஆண் வாய் நம்ம ரொம்பவும் திறக்கக்கூடாது. அதை தான் சொல்கிறாங்க. நிலையில் இருக்கும்போதும் சஜிதாவின் இடத்திலும், அதாவது நிலையில் நம்ம நிற்போம் பார்த்தீங்களா, நின்று அந்த கிராத் ஓதிட்டு இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல சஜிதா செய்வோமோ அந்த இடத்த பார்க்கணும். இதை நல்லா விளங்கிக்கணும் இந்த விஷயத்தை. அடுத்து ருக்கோவில் பாதங்கள் மீதும் நம்ம ருக்கோ செஞ்சு சுபஹான ரப்பியல் அலீம் ஓதுவோம்ல, அந்த நேரத்தில் நம்மளுடைய பாதத்திற்கு மேலே நம்மளுடைய பார்வை இருக்கணும். இருப்பில் மடியின் மீதும் அத்தஹியாத் ஓதும் இல்லையா, அப்போ மடியின் மீது பார்வை இருக்கணும். சலாம் கொடுக்கும்போது தோல் புஜங்களின் மீதும் பார்வை வைத்தல். சலாம் கொடுக்கும்போது நம்ம பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம கண்ணம் தெரிகிற அளவுக்கு திரும்பணுமே தவிர பின்னாடி இருக்கிறவங்கள நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், அந்த அளவுக்கு திரும்பிட்டு நம்முடைய சொல்கிறதெல்லாம் பார்த்து நம்ம சலாம் சொல்லணும்.